இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் உடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு நூக்கல் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த நூக்கல் வெஜிடபிள் இந்த மாதிரி இருக்குங்க. இது ஒரு சில தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோவில் இந்த வெஜிடபிள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கீரையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த கீரை நீங்கள் தூர போட வேண்டாம். இதை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தயவுசெய்து தூர போட்டுறாதீங்க. அப்புறம் இது நீரிழிவு பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது. நீங்கள் அந்த மாதிரி பேஷண்ட் இதை இங்கே பாருங்கள், நம்ம வெள்ளரிக்காய் மாதிரி ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ராவா அதை பச்சையாகவே சாப்பிடலாம். இது இனிப்பாக, லைட்டாக இனிப்பாக, கொஞ்சம் நம்ம முள்ளங்கி மாதிரி இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடித்து ஜூஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா உங்கள் சுகர் லெவல் நல்லா குறைஞ்சிரும். பாருங்கள், இப்படி நான் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த ஸ்கின்னு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதை நான் போட்டிருக்கேன். இது நம்ம தாளிச்சுக்கிடுதோம். இது நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். நீங்கள் என்றைக்குமே பொரியல் பண்ணும்போது ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கிடணுங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெறும் வெஜிடபிளாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்படி மீடியம் சைஸு 2 வெங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் காரம் கம்மியாக இருக்கிற பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதே நல்லா வதங்கிட்டு நான் கொஞ்சோண்டு மஞ்சள் பவுடர், இது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். வெள்ளையாக ஒரு மாதிரி இருக்குமேனு நான் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இப்போ அந்த நூக்கில் பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு, இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் இந்த பொரியல் நிறைய பேருக்கு இந்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, இப்போ உள்ள பிகினர்ஸ்க்கு. அதனால் இந்த ரெசிபியை நான் அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிள் தான், 5 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். அப்புறம் இதோட டேஸ்ட் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன் நான் இப்போது தேவையான அளவு. இதோட டேஸ்ட் நம்ம முள்ளங்கி மாதிரி கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் கேபேஜ் மாதிரி இருக்கும், முட்டைக்கோஸ் மாதிரி இருக்கும். பட் நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வெஜிடபிளை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இது ஒரு 5 நிமிஷத்தில் குக் ஆயிரும். நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் இந்த ரெசிபி ரெடியாக இருக்குது உங்களுக்கு. இப்போ நான் சில்லி பவுடர் கொஞ்சோண்டு கம்மியாக ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த வெஜிடபிள் குழந்தைங்க கூட விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒரு டேஸ்ட், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இதே மாதிரிங்க நீங்கள் எல்லா வித பொரியலும் பண்ணலாம். பொட்டேட்டோ பண்ணலாம், கேபேஜில் வேணால் நீங்கள் சில்லி பொடி போட வேண்டாம். மற்றபடி எல்லா வெஜிடபிளும் நீங்கள் இந்த மாதிரி பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை மூடி வச்சுருக்கேன். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ இது ஓரளவு. அப்புறம் நீங்கள் வெஜிடபிள் என்றைக்குமே ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஓரளவு, அதாவது ஒரு 95% குக் பண்ணால் போதும். கொஞ்சம் அந்த க்ரன்ச்சியான டேஸ்ட் இருக்கணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு கைக்குத்தளவு தேங்காய் துருவல் போதும். நீங்கள் தேங்காய் துருவல் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 30 செகண்ட் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. இந்த பொரியலை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியான ரெசிபி. அப்புறம் கண்டிப்பாக நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.